வாடிவாச கலைய கொம்ப பிடிச்சா குத்தாம கொஞ்சம் வசைய. தென்பாண்டி சீமையின் செம்மண் புழுதி. அங்கே அதிகாரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, ஒரு வாழ்முறை. அந்த கரிசல் காட்டின் கம்பீரத்தை, அதன் ரத்தமும் சதையுமான யதார்த்தத்தை உலகுக்குச் சொல்ல ஒரு கலைஞன் தேவைப்பட்டான். அவர்தான் வேல ராமமூர்த்தி. இந்த வசதியில வேணா ஏத்த இறக்க இருக்கலாம், ஆனா வாயில வர்ற வார்த்தை என்னைக்கு தராசு மாதிரி சமமா இருக்கணும்யா. பெருங்காமநல்லூர் எனும் வீர மண்ணில் பிறந்து மண்ணின் மைந்தர்களின் வலியை உலகுக்கு சொன்னவர். இவரின் பேனா முனையில் அருவாளின் வேகம், இவரின் குரலில் 1000 ஊர் பஞ்சாயத்துக்களின் கணம். படித்தது வாழ்க்கை, படைத்தது இலக்கியம், பார்த்தது மனிதன், புரிந்தது உண்மை. தமிழ் இலக்கியத்தில் ஒரு நாவல் மட்டுமில்லை, ஒரு இயக்கமாக மாறிய மாபெரும் படைப்பு. குற்ற பரம்பரை ஒரு கதையில்லை, ஒரு காலத்தின் உயிருள்ள குரல். குருதி ஆட்டம் முதல் பட்டத்து யானை வரை இவர் செதுக்கிய கதாபாத்திரங்கள் காகிதத்தில் மட்டும் வாழவில்லை, இன்று நம் கண்முன்னே திரையிலும் உலவுகின்றன. வட்டி வாங்குறதே தப்பு, இதுல வட்டிக்கு வட்டி வரையா? நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுப்பா, விட்டு கொடுத்துப்பா, கெட்டு போக மாட்டா. விட்டு கொடுத்து போற பழக்கம் எல்லாம் என்கிட்ட கிடையாது, எனக்கு வெட்டு கொடுத்துதான் பழக்கம். வெட்டு குத்து எங்களுக்கு வெண்ணி வைக்கிற மாதிரி தான். ஈட்டி கிட்டி எதிர்முனை போயாத கணேசா, மத்தவன்ட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத, தன்மையா பேசு, இல்லைன்னா தலை தப்பாத. இலக்கிய மேடைகளில் கர்ஜித்த குரல் வெள்ளித்திரையில் ஒலித்த போது தமிழகம் திரும்பி பார்த்தது. மத யானை கூட்டம் அந்த பார்வை, சேதுபதி அந்த வில்லத்தனம், கிடாரி அந்த அதிகாரம். ஒவ்வொரு படத்திலும் அந்த பாத்திரமாகவே வாழ்ந்து காட்டினார். நராஜா நராஜா எங்கேயும் நராஜா. ஒரு நடிகராக அவர் திரையில் தோன்றும் போது அந்த இடமே கனமாகிறது. வில்லன் என்றாலும் வீரன் என்றாலும் ஒன்றே ஒன்று உண்மை. இன்று தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத பெரியவர் வெறும் உடல் மொழியால் அல்ல, தன் ஆளுமையால் திரையை ஆக்கிரமிக்கும் அபூர்வ கலைஞர். வயது என்பது வெறும் எண் என்பதை நிரூபித்தவர். 60 கடந்தும் ஒரு இளைஞனின் வேகத்தில் இயங்குபவர். ஒரு பக்கம் நாவல்கள், மற்றொரு பக்கம் திரை. தன் வாழ்நாளையே கலைக்காக அர்ப்பணித்தவர். இவர் ஒரு மனிதர் அல்ல, ஒரு அனுபவம். வேல ராமமூர்த்தி. இந்த கரிசல் மண்ணின் குரல் என்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இலக்கிய துறையிலும் வெள்ளித்திரையிலும் சின்னத்திரையிலும் எதிர்நீச்சல் போட்டு முத்தெடுத்த இந்த மீகாமனுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் 2025 என்ற விருதளிப்பதில் பெருமை கொள்கிறது இந்தியன் மீடியா ஒர்க்ஸ். ராஜா ராஜா ராஜா.